தமிழகம் முழுவதும் இன்று பேசு பொருளாக இருப்பது அதிமுக பாஜக கூட்டணியில் இரண்டு கட்சிகளின் தலைவர்களும் இரண்டாம் கட்ட தலைவர்களும் என்ன கருத்தை கூறுகிறார்கள், இந்த கூட்டணி இயல்பாக இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறதா அல்லது கூட்டணிக்கு பின்னர் முரண்பாடுகள் இருக்கிறதா என்று பல்வேறு சந்தேகங்கள் கேள்விகள் எழுந்திருக்கின்றன. சற்று முன்பு கூட இன்று காலையில் எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசுகையில் அதிமுகவில் பாஜகவுடன் கூட்டணி ஆட்சியா என்பது குறித்து ஒரு விளக்கம் அளித்திருக்கிறார். அதே கேள்வியை ஒரு 5 நிமிடங்களுக்கு முன்பு சென்னையில் கமலாலயத்தில் கட்சியின் புதிய தலைவராக பொறுப்பேற்ற பின்னர் நயினார் நாகேந்திரன் அளித்த பேட்டியின் போது எடப்பாடி பழனிசாமியின் கருத்து தொடர்பாக கேட்டபோது அது இபிஎஸ் மற்றும் அமித்ஷா ஆகியோர் பேசி முடிவு செய்ய வேண்டிய விஷயம், நான் கருத்து கூற இயலாது என்று கூறியிருக்கிறார். இந்த விவகாரங்கள் தொடர்பாகவும் தமிழக அரசியல் நிலவரம் தொடர்பாகவும் நம்முடைய விவாதிப்பதற்காக அரசியல் விமர்சகர் பொங்கலூர் மணிகண்டன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம் சார். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சியா சார், என்ன சார் முடிவு சார்? அதாவது அதிமுகவுடைய தெளிவான நிலைப்பாடு தமிழ்நாட்டில் பொது எதிரியான திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான், வேற எந்த நோக்கமும் இல்லை. அப்போ திமுகவை வீழ்த்துவதற்கான அல்லது திமுக விரும்பாத சக்திகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து தேர்தல் சந்திக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். அப்போ இதன் பொருட்டு 2026 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட எல்லா கட்சிகளையும் இணைத்து தேர்தலில் சந்திப்பதற்கு அதிமுக முடிவெடுத்திருக்கிறது. இதுல டெல்லியிலும் சரி சென்னையிலும் சரி மாண்புமிகு எதிர்க்கட்சி எடப்பாடியார் அவர்களோடு அதிமுக நிர்வாகிகளோடு சேர்ந்து பிஜேபியுடைய தேசிய தலைமை பொறுப்பிருக்கிற மாண்புமிகு அமித்ஷாவும் சேர்ந்து பேசியிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தையில் முடிவில் அவர் பத்திரிகா சொன்ன தெளிவான வார்த்தை, அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சி அமைக்கும் சொன்னார். எங்கேயாவது கூட்டணி அரசு அமைக்கும் சொன்னாலும் பாருங்க. அப்போ கூட்டணி ஆட்சிங்கிறது இப்ப திமுக இந்தியா கூட்டணி அமைக்குங்கிறாங்க. அப்போ இந்தியா கூட்டணி சொன்னா எல்லா கட்சியும் சேர்ந்து அமைக்கும் அர்த்தங்களா? அப்போ திமுக கடந்த காலத்தில் 117 தொகுதியை பெற்றுக்கொண்டு இதே காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி அரசை அமைப்பதற்கு முயற்சித்தது திமுக தலைமையில அதிமுக வீழ்த்துவதற்கு. அது போன்ற நிலைமையெல்லாம் அதிமுகவுக்கு நிச்சயம் இயலாது. திமுக அப்படி செய்த காலமெல்லாம் உண்டு. அதனால இது போன்ற செய்திகளை வதந்திகளை திமுக பரப்பி கொண்டிருக்கிறது சார். ஓகே, பொங்கல் சார், இந்த வதந்திகளை பரப்புகிறது என்று கூறுகிறீர்கள். ஆனால் ஒரு 5 நிமிடங்களுக்கு முன்பாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் புடைசூழ அவர் முதல் பேட்டி அளித்திருக்கிறார். அந்த பேட்டியில் இதே கேள்விதான் கேட்கிறார்கள். இந்த பிரச்சனையை வதந்தியை திமுக பரப்புகிறது என்று நீங்கள் கூறுகிறீங்க. ஆனால் இந்த கேள்வியை நயினார் நாகேந்திரன் என்று கேட்க போது அது கூட்டணி ஆட்சியா என்பது குறித்து இபிஎஸ் அவர்களும் அங்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தேசிய தலைமையும் மற்றும் இங்கு உள்ள மாநில தலைமையும் பேசி முடிவு செய்து கொள்வார்கள் என்று அதை கூறுகிறார்கள். அவர்கள் நயினார் நாகேந்திரன் அங்கு மறுக்கவில்லை. அதனால தான் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை இந்த கூட்டணி ஆட்சி என்பது இருந்ததில்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அது மகாராஷ்டிரா மாநிலமாக இருந்தாலும் சரி, ஒடிசா மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும், அண்மையில் கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் அவர்கள் கூட்டணி அமைக்கும் அந்த கட்சியோடு துணை முதல்வர் பதவியையோ அல்லது அமைச்சர் பதவிகளையோ பகிர்ந்து கொள்வது ஒரு வழக்கமான வாடிக்கையான ஒரு அரசியல் நடைமுறையாக இருக்கிறது. அந்த பழக்க தோஷத்தில் அமித்ஷா அப்படி சொல்லியிருப்பாரோ என்று ஒரு சந்தேகம் எழுகிறது. தமிழகத்தில் இதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதுதான் இப்போது நான் உங்களிடம் வைக்கக்கூடிய அந்த கேள்வி. சார், அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக அதிமுக பாஜக மிக தெளிவாக அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்குங்க. நான் சொல்வது இதுவரை இப்போதைக்கு தேவையே இல்லை என்பதுதான். ஏன்னா இன்னும் தேர்தலுக்கு ஓராண்டு நிறைவாக இருக்கிறது. இப்போ அதற்குள்ளாக எல்லா கட்சிகளையும் ஒன்றிணைக்க வேண்டும். திமுக அரசின் தவறுகளை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்த வேண்டும். இதற்கான திட்டங்களை, போராட்டங்களை, வியூகங்களை அதிமுக அமைத்து கொண்டு வருகிறது. அப்போ இந்த நிலையில் இது போன்ற ஒரு செய்திகளை பரவிட்டு, ஏன்னா இது தேர்தலுக்கான கூட்டணி இன்னும் முழுமையா எல்லாமே சேரல. இந்த சூழ்நிலை இது போன்ற செய்திகளை பரவிட்டு அதிமுக தொண்டர்கள் மத்தியிலும் பாஜக தொண்டர்கள் மத்தியிலும் ஒரு சோர்வை அல்லது உளவியல் ரீதியாக ஒரு மனச்சோர்வை உருவாக்க முயற்சிகளை ஈடுபடுவது தவறுதான். ஏன்னா பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களும் அங்க தேசிய தலைமை பிஜேபி தலைமை சேர்ந்துதான் முடிவெடுக்காங்க, பேசியிருக்காங்க. இப்போ அதை பற்றி யாருக்குமே தெரியாத நிலையில் நாம யூகித்துக் கொண்டு பேசுவது என்பது உண்மையில் மீண்டும் அதிமுகவை இப்படி இன்னும் பலவீனப்படுத்துவதற்கான ஒவ்வொரு வார்த்தைகளையும் பயன்படுத்தலாமா என்று திமுகவும் எதிர்த்தரப்பினரும் முயற்சிக்கிறாங்க. அதனால் நீங்க அதை பத்தி கவலையே பண்ணாதீங்க. அதிமுக மிக தெளிவாக இருக்கும். தமிழ்நாட்டு நலனை பாதுகாக்கும், சிறுபான்மை நலனை பாதுகாக்கும். ஒரு நோக்கம்
மக்கள் விரோத ஆட்சி நடத்துகிற திமுகவை வீட்டுக்கு அனுப்பும். பொங்கல் பண்ணுங்க இந்த சிறுபான்மைகளை பாதுகாக்கும் என்று கூறிட்டீங்க. பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி என்று அறிவித்த பிறகு அந்த சிறுபான்மை வாக்குகள் வந்து ஒரு முழுமையாக கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? சார், நீங்க கடந்த காலங்களில் 1999 இதே திமுக பிஜேபியோடு அணி அமைத்தபோது என்ன பேசினாங்க சார்? சிறுபான்மை மக்கள் அச்சத்தோடு இருக்காங்க, சந்தேகத்தோடு இருக்காங்க, அதை தீர்க்க வேண்டியது திமுகவின் கடமை என்று திரு கருணாநிதி சொன்னார் இல்லைங்களா? அந்த மாதிரி இல்ல, அதிமுக இயல்பாகவே போலித்தனமாக இல்லாமல் உண்மையாக நிதர்சனமாக சிறுபான்மை மக்களை பாதுகாக்கிற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம்.